அஸ்ஸலாமு ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் பால் மீன் ஆணும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. தேங்காய் பாலில் மீன் குழம்பு வித்தவுட் புளி. கோலா மீன் ஒரு 1/2 கிலோ வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். தேங்காய் பால் ஒரு அரை மூடியை நல்லா அரைச்சி அதுலேருந்து பால் புழிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு வெங்காயமை நல்லா பீஸாக கட் பண்ணி போட்டுக்கணும் ஸ்லைசஸாக. 2 தக்காளியை பிழிஞ்சு விட்டுக்கணும். இதில் புளியை யூஸ் பண்ணாததுனால தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் இதில் இருக்கும். இப்போ மீனான தூள் போடுறோம். இது வீட்டில் செஞ்சது. இது இல்லாதவங்க மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகாய் தூளை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கணும். இவ்வளோ தான் இதோட மசாலா. இப்போ ஆணை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு தக்காளியை ஆட் பண்ணணும். லைட்டாக சாட்டை கொடுத்துட்டு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். மல்லி, புதினா, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பால் மிக்சரை இப்போ ஆட் பண்ணணும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இப்போ ஒரு மாங்காய் எடுத்து அது நல்லா க்ளீன் பண்ணி, இது அவ்வளோவா புளிக்காது இந்த மாங்காய், நல்லா புளிப்பு மாங்காவும் போட்டுக்கலாம். அது நம்மளோட விஷயம்தான். தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த ஆணத்தில் ஆட் பண்ணுறோம். இப்போ மீனை இப்போ ஆட் பண்ணுறோம். மீன் சீக்கிரமாக வெந்துடும். இதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டோன்னா போதும். ரொம்ப நேரம் பண்ணோன்னா மீன் உடஞ்சிரும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வேண்டியதான் கேஸ் ஸ்டவ். இப்போ மீனானும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான மீனானும் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா எல்லோருமே. இதுக்கு தேங்காய் பால் சோறு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நார்மல் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.